உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அங்க பாரு. இப்போ வெளியே போகும்போது காட்டினே, டீ கடை, மெக்கானிக்கு, ஆட்டோ ஓட்டுறவரு, அவங்க எல்லாரோட பசங்களும் இங்கதான் படிக்கிறாங்க. அவங்கள பாத்திருக்கல, அத வச்சு இதுல யாரு டீ கடைக்காரரோட பொண்ணு, மெக்கானிக்கோட பையன், ஆட்டோ ஓட்டுறவரோட பொண்ணுன்னு கண்டுபிடி பாப்போம். நீதான் பிரில்லியன்டான ஸ்டூடெண்ட் ஆச்சே. நான்சென்ஸ் மாதிரி பேசாத. என்னதான் பிரில்லியன்ட்னாலும் அதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஏன் கண்டுபிடிக்க முடியாது? ஒரே யூனிஃபார்ம்ல, ஒரே ஹேர் ஸ்டைல்ல, ஒரே லுக்ல இருக்கிறப்போ எப்படி? இந்த பொண்ணு தான் போஸ்டர் ஓட்டுற மேனோட பொண்ணு, இவன் தான் கார்பெண்டர் பையன், இவன் தான் டீ போடுற ஒரு பையன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஒருத்தரா தான் போய் கேட்கணும். அது எதனால? நான் சொல்றது புரியலையா? ஒரே யூனிஃபார்ம், ஒரே ஹேர் ஸ்டைல், ஒரே லுக்ல இருக்கிறதால. ஓ, எனக்கு புரியுது. உனக்கு புரியுதான்னு தெரிஞ்சுக்க தான் கேட்டேன். ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ். இங்க படிக்கிற இடத்துல நீங்க எல்லாருமே சமம். ஒருத்தர் அப்பா வசதியா இருந்தா இன்னொருத்தரோட அப்பா வசதி கம்மியா இருக்கலாம். இப்படி நிறைய வித்தியாசம் இருக்கும். ஆனா ஸ்கூல்ல யாரும் யாரையும் பிரிச்சு பார்த்து ஒருத்தர் இன்னொருத்தரை கஷ்டப்படுத்திட கூடாதுன்னு தான் யூனிஃபார்ம கொண்டு வந்திருக்காங்க. இந்த யூனிஃபார்ம்ங்கிறது எல்லாரையும் ஒன்னா காமிக்கிறது. இப்போ நீ தனியா மேக்கப் போட்டுக்கிட்டு போனிடெயில் போட்டுட்டு வந்தா உன் கூட படிக்கிற ஒரு வசதி குறைவான வீட்டு பொண்ணு உன்னை எப்படி பாக்கும்? உன் ஃப்ரெண்டாவே இருந்தாலும் உன்னை யாரோ மாதிரி தானே பாக்கும். அதுக்கு தான் நீ ஆசைப்படுறியா? இல்லனா உன்ன மாதிரி அந்த பொண்ணு பண்ணணும்னு ஆசைப்படும். அந்த பொண்ணோட மனசு எனக்கு ஒரு மேக்கப் கிட் வாங்கி தர ஆள் இல்லையேன்னு ஃபீல் பண்ண வைக்கும். அதுக்கு தானே ஆசைப்படுற. உங்க அம்மா தான் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாம உனக்கு பிடிச்சத செஞ்சுக்கிறதுல தப்பு இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா இப்போ உன்னை பார்த்து அந்த குழந்தைங்களோட மனசு கஷ்டப்படுமே, அது தப்பு தானே? உங்க அம்மா இருந்திருந்தாலும் நீ நடந்துக்கிறத பார்த்து அப்படி சொன்னது ரொம்ப தப்புன்னு ஃபீல் பண்ணிருப்பாங்க. இதுக்கு மேல முடிவெடுக்க வேண்டியது உன் கையில தான் இருக்கு. அப்பாவ, ஸ்கூல் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ, உன் பிரின்சிபல, இப்படி எல்லாரையும் உன்னோட ஹேபிட்டால கஷ்டப்படுத்த போறியா? இல்ல உன்னோட ஹேபிட்ட வீட்டோட வச்சுக்கிட்டு ஸ்கூல்ல எல்லாரையும் மாதிரி ஸ்டூடெண்டா இருக்க போறியாங்கறத நீ தான் முடிவு பண்ணணும். நீ பண்ணத நான் தப்புன்னு சொல்லல. ஆனா அத தனியா வீட்ல இருக்கும் போதோ இல்ல ஃபங்க்ஷனுக்கு போகும்போதோ ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டேக்கு போகும்போதோ தாராளமா போட்டுக்கலாம். யாரும் தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. உனக்கு புரியும்னு நினைக்கிற. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.